ரொம்ப பிடிச்ச நாமத்துக்கு பாடம் எப்போ யார் அதோட லிரிசிஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்ல, சில பாட்டெலாம் கேட்டால் பாடலாசிரியர் அப்படின்னா எனக்கு வந்து ஆனந்த யாழை பாட்டு தான். அதில் வந்து தன்னோட பொண்ணை பற்றி ஒரு அப்பா வந்து மெய்சிலிர்த்து பாடுற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை வந்து அவருக்கு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்க. ஆனால் அவன் அப்பாவுக்கு வந்து அந்த படத்தில் வந்து ராமுக்கு வந்து குயின் அந்த பொண்ணு. அதனால் ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நிலவு, வண்ணத்து பூச்சி, வானம் எல்லாத்தையும் மரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப சின்னது. அந்த அந்த மரங்களே வந்து அவளை பார்த்து வந்து பொறாமப்படுது அப்படிங்கிற மாதிரி அன்பின் மிகுதியை ஒரு பொண்ணு மேலே வச்சு அவளோட அழகை தான் வந்து இங்கே இருக்கிற சுற்றி உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய அழகாக பார்க்குறத வந்து அந்த பாடல் ஃபுல்லாக வந்து விவரிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து மெய் சிலிர்க்கும் போது எப்படி இந்த மனுஷன் இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். எனக்கு ரொம்ப லக்கியாக அவர் கூட வந்து பேசுகிறதுக்கான அனுபவம் கிடச்சிருக்கு. அவரை பார்த்து அவர் பாடல் எழுதும் போது அந்த சிச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, நடந்தது இந்த மாதிரி இப்படி எழுதினார், இதை கேட்டு மாற்றினார் அப்படின்னு நிறையா சினிமா ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்டோரியை நான் நேர்லேயே பார்க்கறதுக்கு எனக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான பாட்டு ஆத்தாடி மனசு தான் அப்படிங்கிற பாட்டு. 2012ன்னு நினைக்கிறேன். அப்போ கழுகு அப்படிங்கிற படத்துக்காக பிரசாத் ஸ்டூடியோவில் யுவன் சங்கர் ராஜா அவர் இசையமைப்பு இருக்கோ அப்போ வந்து இந்த பாட்டை வந்து அங்கேயே உட்காந்து முத்துக்குமார் அவர்கள் கிரியேட் பண்ணுறப்போ அப்போ அந்த ஹீரோ கிருஷ்ணா கூட இருந்தார். நாங்கள் அதெல்லாம் வந்து ரேடியோவில் இருக்கும்போது பைட் எடுக்க போனோம். அப்போ அந்த பாடல் உருவானதை வந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தெரியல, ஓகே ஏதோ லிரிக்ஸ் எழுதுனாங்க, நம்ம வந்து பாட்டோட டைட்டில் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். நான் யோசிக்கவே இல்லை, நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனில் இருந்தோம், அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்காக வந்து பின்னாடி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து நான் சொல்கிறது கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஆனந்த யாழை, ஆத்தாடி மனசு தான். எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜானா ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா கூட பல பாடலாசிரியர்கள் வந்து ஒன்றா இருந்து சிறப்பாக வந்து பணியாற்றிருக்காங்க. காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேவரட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார் தான். 2 பேருமே சேர்ந்து பல அருமையான பாடல்கள், அது இன்றைக்கு வரைக்கும் இந்த டைம்லெஸ் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு தான் நான் இப்போ சொன்ன அந்த ஆத்தாடி மனசு. அது வந்து மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும். 2மே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் கேட்குறதுக்கு.